அன்பான பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த வேளையை சந்திப்பதில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நல்ல தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று சொன்னபடி நேற்று தான் எஸ்கேபி நிறுவனம் சார்பாக நானும் சிபு என அருமை நண்பர் சிபு இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் சிம்பதேவன் உங்களுக்கு தெரியும். எங்கள் எல்லாரும் நேற்று மீட் பண்ணி பேசணும். ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். நம்ம படத்தினுடைய புலிப்படத்தினுடைய முதல் விழா. இதுவரை நம்ம பத்திரிகையாளர்களை எப்பவுமே சந்திக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். அப்போ நம்ம இந்த ஆடியோ ரிலீஸுக்கு முன்னால் நம்ம பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இன்விடேஷன் கொடுக்கணும், அவங்களை அழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்ததும் நீங்கள் எல்லாம் இந்த வரைக்கும் இருந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயமாக தான் நான் நினச்சிட்ருக்கேன். விஜய் சார் திடீர்னு எங்களை இப்படி ஒரு படத்துக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததும் சரி, சிம்பதேவன் சார் இப்படி ஒரு படத்தை இயக்க வந்ததும் சரி, இந்த படத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்டார் காஸ்ட், ஸ்ருதிகாசன், ஹன்சிகா மத்துவானி, யாருமே எதிர்பார்க்காத ஒரு கன்னடத்தில் ஒரு வில்லன் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோவாக இருந்துகிட்டு இருக்கிறார். அவர் ஒரு வில்லன் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. மற்றும் ஒரு மாறுபட்ட கேரக்டர் ஸ்ரீதேவி மேடம் 20 வருடமாக நிறைய பேர் அவங்கள அணுகியிருக்காங்க. லாஸ்ட் முறை கூட ஒரு பெரிய படத்துக்காக கேட்டிருக்காங்க. அவங்க அதெல்லாம் நடிக்காமல் இந்த படத்தில் ஒரு கதைக்காக மட்டும் விஜய் சார் கூட நடிக்கணும், இப்படி ஒரு கதையை அவங்க இவ்வளோ நாள் அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு அருமையான கதையை சொன்ன சிம்பதேவன் சார் அவங்களுக்கு நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவர் மட்டும் ஒவ்வொருத்தருமே சுதீப் சார் அப்படி நான் முதல்ல போன உடனே என்ன சார் அப்படின்னாரு, சார் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணணும். என்ன கேரக்டர் சார்? வில்லன் கேரக்டர். அப்படின்னு ஒரு மாதிரி யார்கிட்ட சார் அப்படி மேலே ஒரு மாதிரி பேசுகிறார். அப்படி இல்லை சார், கதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்ன. கதை கேட்கல தப்பு இல்லை சார், கதை கேளுங்க அப்படின்னு சொன்னதும் சிம்பு சார் ஒரு 2 hours கழிச்சு அவர்கிட்ட பேசி கதை கேட்டதும் அவர் கண்டிப்பாக அந்த படத்தில் நான் பண்ணுறேன் ரொம்ப சிரிச்சு அவர்கிட்ட பேசி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஆளை பற்றி சொல்லணும். ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படத்தை கொடுத்த பிறகு கூட முட்டி நடராஜ் அவர்கள் சதுரங்க வேட்டையின் ஒரு வெற்றி படம் கொடுத்த நிறைய படங்கள் அவருக்கு கதாநாயகனாக ஒரு வாய்ப்புகள் கிடைத்த பிறகு கூட இளைய தளபதி அவர்களுடைய ஒரே வேண்டுகோளுக்காக இந்த படத்தில் அந்த கேமரா வேலை பார்த்துருக்காங்க. அந்த 6 மாதமும் அவர் அந்த படத்துக்காக அவர் செய்திருந்த வேலைகளும் சரி, அர்ப்பணிப்புகளும் சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்துக்காக உழைச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அதுவும் பேசப்படும். எப்படி 23ஆம் தொலைபேசி மூலமா சிம்பதேவன் இந்த தமிழ் மக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, அவர் மேல ஒரு பார்வைப்பட்டது, அதை விட 10 மடங்கு பார்வை இந்த படம் மூலமா கிடைக்கும். ஏன்னா ஒரு நல்ல விஜய் படத்தினுடைய இதுல எந்த என்டர்டைன்மெண்டோ, அவருடைய படத்தில் இருக்கிற பாடல்கள், ஃபைட்டு, எல்லா விஷயமும் இருக்கும். அதை மீறி ஒரு பிரம்மாண்டமும் ஒரு புதுமையும் இந்த படத்தில் இருக்கு. அதுதான் பெரிய பிளஸா இருக்க படத்துல. அதை அழகா பண்ணியிருக்காரு. அவருக்கு கண்டிப்பா இந்த படத்துக்கு பிறகு வேற ஒரு லெவல் இயக்குனர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருக்கிற முத்துராஜ் அவர்கள் ஆர்ட் டைரக்டர், அவர் எல்லாருமே சங்கர் சார் என்ற பிரம்மாண்டமான படங்கள் பண்ணுறது. அவரும் முத்துராஜ் அவர்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. அவரும் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர். கண்டிப்பா அந்த எப்படி ஒரு பாகுபலி பிரம்மாண்டமா பேசப்பட்டு இருக்கோ, ஒரு பிரம்மாண்டமா பாடம் பண்ணி சொல்றாங்களோ, கண்டிப்பா அந்த படம் மாதிரி நம்ம கண்டிப்பா எந்த இடத்துல சொல்லலாம், நாங்களும் சரி இயக்குனரும் சரி எந்த இடத்துல சொல்லலாம். ஆனால் கண்டிப்பா ஒரு புதுமையான படமா இருக்கும். ஒரு விஜய் படத்துல ஒரு புதுமையான படமா இருக்கும். அது வேற ஸ்டைல் படம். நிறைய ஒரு கம்பேரிசன் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. அது வேற ஸ்டைல் படம். இது கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட், அத்தனை அம்சங்கள் இந்த படத்துல இருக்கும். அவர் மிகப்பெரிய ஒரு போட்டி அந்த படத்துக்கு ஆர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கனால ரொம்ப நல்ல செட்டுகள் பிரம்மாண்டமா நல்ல அருமையா அமைச்சு கொடுத்திருக்காரு முத்துராஜ் அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது இல்லாம மிக முக்கியமான ஒருத்தர் மகதீரா நானி படங்கள்ல பண்ண விசுவல் எஃபெக்ட்ஸும் சரி, கிராபிக்ஸும் சரி, மிக பிரம்மாண்டமா பாராட்டப்பட்டோம். இங்க வந்திருக்கிறாரு சிஜி கமலக்கண்ணன் அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அவர் தான் அந்த படத்துக்கு சிஜி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப பேசப்பட்ட சார் முகத்தை காட்டி கிட்டத்தட்ட 7-8 நாடுகள்ல இந்த படத்தினுடைய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அற்புதமாக நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு பையன் டைரக்டர் நாங்கள் கேட்டுட்டு இருக்க பத்திரிகை எழுதிட்டாங்க, இந்த படம் சிஜி ஆனாலும் தள்ளி போகணும் அப்படிங்கிற, தள்ளி போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க.
நாங்கள் கமலம் கண்ணங்கிட்ட இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னால் ரொம்ப அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு எனக்கு இந்த படம் நாங்கள் குறிப்பிட்ட டைமில் ரிலீஸ் பண்ண போகிறோம் சார். எந்த விஷயத்தை நாங்கள் இதுவரை காம்ப்ரமைஸும் பண்ணவே கிடையாது. ஒரு நாளோட ஷூட்டிங் கேன்சல் இதுவரை நடந்தது கிடையாது சார். எல்லாருடைய பிளஸிங்லையும் சரி, குறிப்பாக உங்களுடைய பிளஸிங் தான் எனக்கு. என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து இதுவரை ஒரு எந்த இடத்துலையும் ஒரு ப்ரைஸ் பண்ணி எழுதாம இருந்தே கிடையாது. அதுக்காக போல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களே ஒரு என்ன நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். அந்த பிளஸிங் ஒன்றும் தெரியல. ஒரு நாள் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் நின்றுடுச்சு, இடையில ப்ராப்ளம் ஆயிடுச்சு, யாரும் வரல போயிட்டாங்க, இதுவரை நடந்தது கிடையாது சார். அதே மாதிரி ஆடியோ ரிலீஸ் வந்துடுச்சு. கண்டிப்பா ரிலீஸ் வர அது தொடரும். உங்களுடைய பிளஸிங் வேணும். சிஜி எதுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த படத்தை கண்டிப்பா கரெக்டான டைமுக்கு முடிக்கணும் சார். எப்படி பண்ண போறீங்க செய்யணும், அதெல்லாம் ஒரு 15 நாளைக்கு முன்னால எல்லாம் உட்கார்ந்து பேசி திரும்ப ஒரு 3 நாடுகள்ல இந்த பணிகளெல்லாம் கொடுத்து முன்னாலே அந்த பணிகள்லாம் திட்டமிட்டபடி கொடுத்து இந்த படத்தை கரெக்டான படி ரிலீஸ் பண்றதுக்கு அவர் மிகப்பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்காக இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணுன்றக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல நேஷனல் அவார்டு வாங்கின ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள் இங்க வரல, அவரும் ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணி. இன்னொரு சூப்பர் ஹீரோ அவரை பற்றி சொல்ல மறந்துட்டு அவரை பற்றி சொல்றேன். ஏன்னா அந்த ஆடியோனாலே அவர் தான் டிஎஸ்பி அவர்கள், ராக் ஸ்டார். இன்னைக்கு சவுத் இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு மியூசிக் டைரக்டர் ஸ்ரீ பிரசாத் அவர்கள். அப்படி சிரிச்ச படத்தோட ஒரு எனர்ஜியோட இந்த படத்தை நான் யாரையும் காட்டணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையோட பேசல. சாங் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. சாங் கேளுங்க, கண்டிப்பா எப்படி பண்ணிருப்பாரு தனியா தெரிவார் சார். இந்த வருஷத்துல இப்படி ஒரு ஆல்பம் வாங்கி நீங்க எல்லாரும் கேட்பீங்க. அவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணி அவ்வளவு அழகா பண்ணிருக்கிறாரு. எல்லாருக்கும் அவ்வளவு பிடிச்சு போயிருக்குது. 6 சாங் பண்ணிருக்கிறாரு. இந்த வருடத்துல மிக சிறப்பா பாடல்களை பேசப்படும். குறிப்பா ஒரு சாங் 90 செகண்ட் அனுப்பிச்சு விட்டுருக்கோம். ஏண்டி அந்த சாங் இப்போ கிட்டத்தட்ட 7.5 லட்சம் தாண்டி போயிட்டு அப்படின்னாங்க 1.5 நாடுல. அப்படி ஒரு 2 நாள் கரெக்ட் சாரி, அவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு. அவருடைய ஆல்பம் இந்த வருஷத்துல இளைய தளபதி கூட கைகோர்த்திருக்கிறாரு. கமர்ஷியல் கிங், ராக் ஸ்டார் அது போட்டு கமர்ஷியல் கிங் அதுல சேர்ந்திருக்கோம். அவ்வளவு அற்புதமான பாடல்களை கொடுத்திருக்காரு. நன்றி டேனி சார், உங்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும். ஏன்னா அவரை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை சொல்றேன் சார். சம்பளம் பேசினதுல இருந்து இன்னைக்கு வர என்ன காசு எனக்கு தந்திருக்கீங்க, காசு தந்திருக்கீங்களா தரல கேட்காத ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் நான் பார்த்தவர்கள் இந்த இண்டஸ்ட்ரியில ஃபேமஸ் சார். ஏன்னா அந்த நல்ல விஷயங்கள் எப்பவுமே பப்ளிக் சொல்லுங்க, காசுக்காக நான் கிடையாது சார்ங்கிறதா இன்னைக்கு வர ப்ரூவ் பண்ணிருக்காரு சார். நாங்க வேற போட்டு கொடுத்தா என்னதான் கிடையாது சார் அப்படி விட்டு போடுவாரு. ஆனா ஒரு உழைப்பு, எப்படி ஒரு உழைப்பாடி, அதுல ஒரு நேர்மை, துணிவு, சொன்னது அழகா பியூரிட்டியா செய்யணும், குவாலிட்டியா கொடுக்கணும், அப்படி ஒரு அழகா பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா பாடல்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். இளைய தளபதி அவர்களுடைய கேரியர்ல அவருடைய படம் இந்த 58வது படம் கண்டிப்பா ஒரு மெயின்கல்லா இருக்கும். அதுக்காக அவர் 145 நாளுக்கு உழைச்சு கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த படத்து மேல அதிக அக்கறையோட இருக்கிறாரு. கண்டிப்பா பெரிய படமா வரும். எல்லாரும் உண்மையா உழைச்சிருக்காங்க. ஸ்ருதிகாசன் முதல், ஹன்சிகா முதல், நம்ம இவங்க ஸ்ரீதேவி மேடம் முதல் ரொம்ப எல்லாரும் அந்த படத்துக்காக ஒரு பெரிய படமா வரணுங்கிறாங்க. ரொம்ப அழகா உழைச்சிருக்காங்க. இதனுடைய முதல் ஆடியோ வெளியிட்டு இப்ப வெளியிட இருக்கிறோம். கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட்ல நாங்க ஒரு பெரிய படமா இது வரணும். உங்க சப்போர்ட்ல இது பெரிய வெற்றி படமா அமையணும். சிந்து கோவல் கிட்டத்தட்ட சங்கர் சார் பெரிய டைரக்டர் பேசப்படுற மாதிரி அவர் பேசப்படுற நம்பிக்கையில் அமர்கிறேன். வணக்கம்.